ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜோதி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பிரியம் டைம்ஸில் கானை வச்சு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 உரிச்சி வச்ச கான், 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணது, கொஞ்சமாக கறிவேப்பிலை கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு சோம்பு இடித்தது, எண்ணெய், கடைசியாக மிளகுத்தூள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடாயில் எண்ணெயை ஊற்றி மிதமான சூட்டில் வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் உரித்து வச்ச கானை போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க, எதுவும் தண்ணியில் ஊற்ற வேணாம். சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச வெங்காயம், 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, இஞ்சி பூண்டு சோம்பு இடித்தது, சின்ன சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு மாவு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன உருண்டையாக பண்ணிவிட்டு வடை மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. தட்டி வச்ச வடையை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த கலர் வந்ததுமே எடுத்துடலாம். சுட சுட கான் வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.